வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்ரி விசு பம்பர் இரண்டாம் பரிசான 1 கோடி மற்றும் மூன்றாம் பரிசு 10 லட்சம் 5 லட்சத்தை எந்த மாதிரி நம்பர் வின் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்டையோ ஊக்கப்படுத்தவில்லை முற்படுத்தவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போன வீடியோவில் முதல் பரிசு எந்த நம்பர், எதில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர், எதில் ஸ்டார்ட் ஆகிற சீரியல் வின் பண்ணு அப்படின்ட்டு ஒரு கெஸ்ஸிங் போட்டு சொல்லியிருந்தேன். அது முழுக்க கெஸ்ஸிங் தான். பட்டு அடுத்ததாக அது வந்து ஒரு பரிசு எல்லாத்துக்கும் கிடைக்குன்னு நினச்சா கிடைக்காது, யாராவது ஒருத்தருக்கு தான். அதே பார்த்திங்கன்னா அடுத்த பரிசான 1 கோடி 6 பேர்த்துக்கு மற்றும் 10 லட்சம் 6 பேர்த்துக்கு, 5 லட்சம் 6 பேர்த்துக்கு, இதில் யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கிடைக்கலினாலும் ஸோ எந்த மாதிரி நம்பர் விழுகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பழைய டேட்டா வச்சு பார்க்கும்போது, போன வருஷம் முதல் பரிசு VE 475588 திருவூர் விழுந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் விழுந்திருக்கு. ரெண்டுமே திருவனந்தபுரம். ஸோ இந்த டைம் அதை வச்சு பார்க்கும்போது இந்த டைம் கண்டிப்பாக திருச்சூர் விழுகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா போன வருஷம் இரண்டாம் பரிசு 1 கோடியை எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே அடப்பு நம்பர் தான் மேக்ஸிமம் வின் பண்ணியிருக்கு. கடைசி 4 டிஜிட். சொல்கிறேன் பாருங்கள். போன வருஷம் 1 கோடி வின் பண்ண நம்பர் VA, ஒவ்வொரு சீரியலும் ஒவ்வொரு முதல் பரிசு இரண்டாம் பரிசு 1 கோடி. போன வருஷம் 1 கோடி வின் பண்ண நம்பர் VA சீரியலில் 513003, VA 513003, 3003 இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு திருச்சூர் மாவட்டம். இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா VB சீரியலில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணியிருக்கு. VB 678985 கடைசி நம்பர், இந்த நம்பர் வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி VC சீரியலில் குருவாயூர் வின் பண்ணியிருக்கு. குருவாயூர் வின் பண்ணியிருக்கு. அது VC சீரியலில் 74 39 34 89 85 39 34 எல்லாமே டிக்ரீசிங் நம்பர். அது 11 10 12 10 இது மாதிரி தான் விழுந்திருக்கு. 89 85 39 34. அடுத்தது VD சீரீஸில் பார்த்திங்கன்னா 17 57 57 இது வந்து இன்க்ரிமெண்டல் ஆர்டர் மாதிரி 17 57 57. அதே மாதிரி VE சீரீஸில் 79 75 65 79 75 65 இதுவும் பார்த்திங்கன்னா இறங்கு வரிசையிலேயே போயிட்டுருக்குது. அடுத்தது கடைசி 1 கோடி பரிசு வின் பண்ணது 642288, இதில் டபுள்ஸ் நம்பர் வந்திருக்கு. ஸோ இரண்டாம் பரிசு 1 கோடி மட்டும் பார்த்திங்கன்னா 2 திருச்சூர் வின் பண்ணியிருக்கு, திருச்சூர் மற்றும் குருவாயூர். அப்புறம் 2 மலப்புரம் வின் பண்ணியிருக்கு. இதில் என்ன ஒன்றுன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணது மலப்புரம் டிஸ்ட்ரிக், இரண்டாம் பரிசு 2 வின் பண்ணது மலப்புரம் டிஸ்ட்ரிக் 2. அதுபோக கோட்டையம் 1, சித்தூர் பாலக்காட்டில் இருக்கிற சித்தூர் 1 வின் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நம்பர். அதே மாதிரி தேர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 லட்சத்தை வின் பண்ணிக்கிற எந்த மாதிரி நம்பர் அப்படின்னா அது அடப்பு நம்பர் தான் மேக்ஸிமம் வந்திருக்குது. VA 21 40 64 4064, இது அடப்பு நம்பராக தான் வந்திருக்கு எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக். அடுத்தது பார்த்திங்கன்னா VB 770 678க்கு பதில் 679ன்னு வந்திருக்கு. அடுத்து மூன்றாம் பரிசு VC 58 40 88. அடுத்தது VDயில் 265117 பட்டாம்பி டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு, பட்டாம்பி மலப்புரம். அடுத்தது VEயில் பார்த்திங்கன்னா 244099 எல்லாமே உங்களுக்கு பிக்சரில் போட்டிருக்கிறேன், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு. அதே மாதிரி 2997 இந்த மாதிரி நம்பர் வின் பண்ணியிருக்கு. அஞ்சாம் பரிசும் பார்த்திங்கன்னா 47 24 கடைசி அடப்பு நம்பர் ஒன்று இருக்குது. 1986 3093 இது அடப்பு நம்பர் தான். 25 42 இது அடப்பு நம்பர் தான். இந்த நம்பர்லாம் விழுந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் முதல் பரிசு வந்து நான் சொல்லியிருந்தேன் 2ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் Dயில் இதாக நம்பர் தான் விழுகு அப்படின்ட்டு. ஸோ அதை விட்டு அடுத்ததாக எந்த சான்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் 2ல் எடுக்குங்க, இல்லைனா 5ல் எடுங்க. 5க்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 5 இது வெறும் 3 டைம் விழுந்திருக்கு. சீரியல் பார்த்திங்கன்னா செகண்டரியாக அந்த சீரியல் எடுக்கலாம் அப்படின்னா VDயை விட்டால் VC எடுக்கலாங்க. VC சீரியலில் 5ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுக்கலாம், அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது முதல் பரிசு. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா முதல் பரிசு வந்து திருச்சூர் மாவட்டத்தில் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பாலக்காடுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வேணாலும் எடுக்கலாம். திருவனந்தபுரம் விழுகிறதுக்கும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் திருவனந்தபுரம் வந்து 3வது ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டைம் 1 கோடிக்கான நம்பர் இல்லை எப்படி எடுத்தாலும் நீங்கள் வந்து
அடப்பு நம்பர் எடுங்க கடைசி 4 டிஜிட்டு. ஏன்னா அதுதான் போன டைம் நிறையா விழுந்திருக்கு, அதுக்கு முந்தின டைம் விழுந்திருக்கு. நீங்கள் பழைய ரெக்கார்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அதாவது இறங்க வரிசை ஏறு வரிசைம்பாங்களா, அது மாதிரி விழுந்திருக்கு. 39, 35, 75, 65 இந்த மாதிரி நம்பர் தான் அதிகமாக விழுந்திருக்கு போன டைமு ஒரு கோடியிலேயே. இந்த டைம் அப்படி விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏறு வரிசை இல்லை இறங்க வரிசையில் எடுக்கலாம். டபுள்ஸ் நம்பர் விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அடப்பு நம்பர் இருக்கிற மாதிரி எடுங்க. 98, 99, 07979 நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான். போன டைமே 87, 97, 0797 தான் விழுந்துருந்துச்சு இந்த கடைசி நடந்து முடிஞ்ச பம்பரில். ஸோ எப்போவுமே அந்த மாதிரி நம்பர் தான் மிஷின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் கூப்பிட்டுருந்தார், வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சியிலேருந்து. அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்களாமா. அவருக்கு என்னென்னா என்ன சொல்கிறாருனாங்க, வின்ஸ்டார் லாட்ரி ஏஜென்சி கரெக்டாக தான் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. நான் நிறைய டைம் பிடிச்சிருக்கிறேன். ஒரு நாளைக்கு 500 செட்டு 600 1000 செட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்காகலாம் நாங்கள் போட்டு சீரியலாக அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாரு. அப்படி அனுப்பலைன்னா நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அப்படி அவங்க திமிரு பேசுனாங்கன்னா நீங்களும் தாராளமாக நீங்கள் பேசி எடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களே விற்கிறவங்களே அவ்வளோ இதாக பேசும்போது நம்ம வாங்குறவங்க கஷ்டப்பட்டு நம்ம காசு போட்டு வாங்குகிறோம். ஸோ தயவு செஞ்சு அப்படி சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. நேரில் போய் வாங்கினா கூட பிரச்சனை இல்லைங்க. ஆன்லைன்லாம் கழிச்சுட்ட நம்பர் தான், அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆன்லைனில் விற்கிறவங்களை நம்பாதீங்க. ஆன்லைனில் எல்லாருமே தப்பு சொல்ல வரல. இது மாதிரி திமிராக பேசுகிறவங்க, இது மாதிரி கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்களா நம்பி எடுக்கவே வேண்டாம். நிறையா ஃப்ரெண்ட்ஸு நிறைய நண்பர்கள் அங்கே ஏஜென்சி சப் ஏஜென்சி எடுத்து நடத்துகிறவங்க இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏஜென்சியில் எடுக்கவே வேண்டாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு அப்டேட் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.